கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. இந்த நாளிலும் அடியான் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும்படியாக அருமை சபையுடைய மூப்பர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அதன் அடிப்படையில் பலவீனத்தின் மத்தியிலும் செய்தியை ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன். அதிக நேரம் எடுக்க போவதில்லை. இஞ்சி போனால் ஒரு 1/4 மணி நேரம் அல்லது 20 நிமிஷம் தான் நான் எடுப்பேன். நான் வசனத்தை அதிகமாக சொல்லுவேன். அப்பொழுதுக்கு உடனுக்குடன் வாசிக்கக்கூடிய மகள் வந்திருக்கிறாள். அதனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்காகவே இந்த நாளில் மகளை கொண்டு வந்ததற்காக நான் ஆண்டவரை அதிகமாக துதிக்கிறேன், ஸ்தோத்திருக்கிறேன். கடந்த நாட்கள் ஜெபத்துக்கு வீண் போவதில்லை. சீக்கிரமாக மாரீஸ்வரனையும் கர்த்தர் எந்த ஒரு வழியிலே அவர் கொண்டு வருவத்தான் செய்வார். அந்த நம்பிக்கையோடு தான் நாங்கள் சபையில் நாங்கள் அதிகமாக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் கிருபை செய்வாராக. அதனாலே இன்றைக்கு நான் உங்களோடு பேசக்கூடிய தலைப்பானது, கர்த்தர் சொன்னபடி செய்தால், கர்த்தர் கட்டளையிட்டபடி செய்தால் நடக்கிற காரியங்கள் என்ன? ஏனென்றால் ஆண்டவர் அநேக இடங்களிலே ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை பார்க்கிறோம். அங்கே ஆதியாகமம் 31 அதிகாரத்தில் வாசியுங்கள். ஆதி 31 அதிகாரம், ஆதியாகமம் 31 16 வசனத்தை வாசிப்போமானால் வாசிக்குமா? தேவன் உமக்கு சொன்னபடியெல்லாம் செய்யும் என்றார்கள். இது ராகேல் லேயாள் சொன்ன வார்த்தையாக இருக்கிறது. அதனாலே ஆதி தாப்பனாகிய அவர் துக்கராரனுக்கு வந்த ஒரு தாப்பன், அவர் பேர்தான் ஆபிரகாம். அவருடைய மனைவி பேர் சாராள். அவர்கள் பெற்ற பிள்ளைதான் ஈசாக்கு. மனைவி பேர் ரெபெக்காள். ரெபெக்காளின் சகோதரன் தான் லாபான். ஈசாக்கு ரெபெக்காள் பெற்ற பிள்ளைகள், மூத்தவன் பெயர் ஏசா. இவன் வேட்டையில் வல்லமை உள்ளவனாக காணப்பட்டான். இளைய மகன் யாக்கோபு. இவன் குணசாலியும் கூடாரவாசியுமாக இருந்தா பார்க்கிறோம். இந்த பகுதியிலே தாயும் தாப்பன் செய்த காரியங்கள் நிமித்தமாக அந்த குடும்பங்கள் எவ்வாறு பாதிக்கப்படும் என்பதை சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். இங்கே இந்த வேதத்திலே தாப்பன் செய்த காரியங்கள் அந்த குடும்பத்தின் பிள்ளைகள் எவ்வளவாய் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை கண்டு அறிகிறோம். தாப்பன் ஒரு பிள்ளையை நேசிக்கிறார், தாய் இன்னொரு பிள்ளையை நேசிக்கிறார். இது நிமித்தம் பிள்ளைகளுக்குள்ளே பகைமை உணர்ச்சி ஏற்படுகிறது. பெற்றோர்கள் பிள்ளைகளை கவனமாக வளர்க்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஏன்னால் பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள் கர்த்தரால் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதம் சொல்லுது. ஆகினாலே இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே பிள்ளைகள் நன்றாக அழகாக இருப்பார்களானால், பையன் கருப்பாக இருப்பாரானால், அவள் நேசிக்க யாரை நேசிப்பாங்க தெரியுமா? அந்த கலருள்ள பையன் வெள்ளையை தான் நேசிப்பாங்க. அந்த கருத்த பிள்ளை நோக்க மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. ஆனால் அப்படி இருக்கவே கூடாது. ஆனால் பிள்ளைகள் கர்த்தரால் சுதந்திரம். இன்னைக்கு அநேக குடும்பங்கள் நடக்கிறது. இது என் கண்ணு மாதிரி இருக்குல்ல, என் முகமாக இருக்குல்ல, எவ்வளவு அழகா இருக்கா இந்த பையன், இந்த பொண்ணு எவ்வளவு அழகா. இன்றைக்கு அப்படித்தான் இன்னைக்கு பெற்றோர்கள் இது நிமித்தமாக அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை பாதிப்படுதா பார்க்கிறோம். இப்பொழுது இந்த பகுதியிலே யாக்கோபு சில காரியங்களை செய்கிறார். ஏசாயா வந்து வேட்டையாடக்கூடியவர்கள். அவன் இங்கே யாக்கோபு கூடார சஞ்சாரியாக இருக்கிறதா பார்க்கிறோம். இவன் எப்பொழுது ஏசாயா வேட்டையாடி வரும் பொழுது அவன் களைத்து போய் வருகிறான். அந்த சமயத்தில் யாக்கோபு அங்கே பயிற்றங்குலை காய்க்கிறான். பயிற்றங்குலை காய்த்த உடனே இங்கே ஏசியாவுக்கு பசி இருக்கிறது, வேட்டை வந்து பசி இருக்கிறது. அந்த கூளை பார்த்த உடனே அவன் அங்கே அண்ணன் தம்பிகிட்ட கேட்குறான், யாக்கோபு எனக்கு கொஞ்சம் அந்த பயிற்றங்குலை கொடு அப்படின்னு கேட்கும் பொழுது அவன் சொல்கிற உடனே, நீ உன் ஏசாவின் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு விற்றுவிடுன்னு கேட்கிறேன். உடனே அவன் நானே சாக போறேன், எனக்கு அதை கொடுத்து விடுகிறான். இரண்டாவதாக தகப்பன் யாக்கோபு ஏசாவினுடைய ஆடையெல்லாம் போட்டுக்கிட்டு, அந்த தோலாடை எல்லாம் போட்டுக்கிட்டு தன் தாய் அதுக்கு ஒத்துழைக்கிறார். அதனால அவங்க தகப்பனத்தில் போய் அவன் கணவரியாத அவள் பாரி மகளாக இருக்கிறார். அந்த சமயத்தில் போய் அவனுடைய ஆசீர்வாதத்தினால் அவனுடைய தந்திரமாக தாப்பன் அவனுடைய
ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வதாக பார்க்கிறோம். இது நிமித்தமாக ஏசாவுக்கும் அங்கே ஏசாயா தீர்மானம் எடுக்கிறார். அதைத்தான் ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 41 வசனத்தை வாசிப்போமானால், இது நிமித்தமாக ஏசா யாக்கோபை கொன்றுவிடுவேன் என்று தன் இருதயத்திலே தீர்மானம் எடுத்தா பார்க்கிறோம். இன்னும் இவன் வைக்கக்கூடாது, யாக்கோபை வச்சா மோசமா போயிடுவான். ஆனால் இப்ப என்ன செய்றான்? ஏசாயா தீர்மானம் எடுக்கதா பார்க்கிறோம். இப்பொழுது ரெபேக்காள், இது அறிந்த ரெபேக்காள் செய்கிறார், தன் மகனாகிய யாக்கோபை தன் சகோதரனாகிய லாபானின் வீட்டிற்கு அவர் அனுப்புவதாக பார்க்கிறோம். லாபான் அந்த அவருடைய தம்பி, அதனாலே அவருடைய மாமா வீட்டுக்கு இப்பொழுது யாக்கோபை அனுப்புகிறதா பார்க்கிறோம். அங்கே அவர்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறதா பார்க்கிறோம். அங்கே மூத்தவள் பெயர் லேயாள், அங்கே இளையவள் பெயர் ராகேல். ராகேல் மிகவும் அங்கே ராகேல் ரூபதியும் பார்வைக்கு அழகானவளாக இருந்தா பார்க்கிறோம். ஆனால் லேயாளோ அவள் கூச்சக்கண் பார்வை உடையவளாக காணப்படும் வேதம் சொல்கிறது. 29ஆம் அதிகாரம், இது ஆதியாகமம் 28 வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 28 வாசிக்கும் பொழுது, யாக்கோபு ராகேல் மேல் பிரியப்பட்டு உம்முடைய இளைய குமாரத்தியாகிய ராகேலுக்காக உம்மிடத்தில் 7 வருஷம் நாங்கள் செய்கிறேன், வேலை செய்கிறேன் என்று சொன்னதா பார்க்கிறோம். அந்தபடியே ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தார். அந்த வருஷம் அவனுக்கு பந்தம் முடிந்தவுடனே அவள் அவ்வளவு பெரிய வருஷனா இருந்தாலும் அவனுக்கு அது பெரிதாக தெரியவில்லை. அவன் அதை தெரியவில்லை. 24 வருஷத்தை வாசிப்போம். வாசிக்குமா? 20 28 29 21. அந்தபடியே யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக தோன்றினது. 21 வாசிங்க. பின்பு யாக்கோபு லாபானை நோக்கி, என் நாட்கள் நிறைவேறினபடியால் என் மனைவியினிடத்தில் நான் சேரும்படி அவளை எனக்கு தர வேண்டும் என்றான். ஆனால் லாபான் என்ன செய்றான்? அப்பொழுது லாபான் அவ்விடத்து மனிதர் எல்லாரையும் கூடி வரச் செய்து விருந்து பண்ணினான். அன்று ராத்திரியிலே அவன் தன் குமாரத்தி ஆகிய லேயாளை அழைத்துக் கொண்டு போய் அவனிடத்தில் விட்டான். அவளை அவன் சேர்ந்தான். லாபான் தன் வேலைக்காரியாகிய சில்பாளை தன் குமாரத்தி ஆகிய லேயாளுக்கு வேலைக்காரியாக கொடுத்தான். இங்கே நீதிமொழிகள் 31 வாசிப்போமானால், இங்கே யாக்கோபனுடைய என்ன சிந்தனை பாருங்கள். அழகான பெண்ணை தான் அவன் செய்தார், சௌகரியம் உள்ள பெண்ணை தேடிக்கொள்கிறார். ஆனால் நீதிமொழிகள் அங்கே சாலமன் ராஜா என்ன சொல்கிறார்? நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிப்போமானால், சௌந்தரியமும் வஞ்சனை உள்ளது, சௌந்தரியமும் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுவதிலே புகழப்படுவார் என்று வேதம் தெளிவாக சொல்ல பார்க்கிறோம். இது நிமித்தமாக அங்கே தன் சகோதரனை ஏமாற்றினான். இப்பொழுது இவன் தன்னுடைய மாம நிமித்தமாக லாபன் நிமித்தமாக ஏமாற்றப்படுகிறதா பார்க்கிறோம். அதுக்கப்புறமாக மறுபடியுமாக அவன் 14 வருஷம் அவன் அந்த மகளுக்காக வேலை செய்ய பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். பிரியமானவர்களே, தினையை விதைக்கிறவன் தினையைத்தான் அறுப்பான். அங்கே தினையை விதைக்கிறவன் தினையை விதைக்கிறவன் தினைத்தான் அறுப்பான். எங்களுக்கு தினை என்று சொல்லும் பொழுது மிகவும் ஒரு அருமையான ஒரு தானியம். அது மிகவும் அருமையா இருக்கு. எங்கள் இடங்களிலே நாங்கள் தினை விதைக்கிறது உண்டு. அந்த மாவு மஞ்சள் இருக்கும், சாப்பிடுறதுக்கு மிகவும் அழகா இருக்கும். அதனால இன்றைக்கு யாக்கோபு எவ்வளவு தூரமாக அவன் தவறான வழியை தெரிந்து கொண்டான் என்பதை பார்க்கிறோம். 28ஆம் வசனம் வாசிங்கம்மா. அந்தபடியே யாக்கோபு இவளுடைய 7 நாளை நிறைவேற்றினான். அப்பொழுது தன் குமாரத்தி ஆகிய ராகேலையும் அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். 31 31 வாசிங்கம்மா. 31 அதிகாரம் 31 இஸ்ரவேலில் முற்பதாக்களில் இங்கே யாக்கோபை போல யாரும் துன்பத்தை அனுபவித்தது கிடையாது. அவ்வளவு தூரமாக அவன் துன்பத்தை அனுபவித்தா பார்க்கிறோம். அந்த 3ஆம் வசனத்தை வாசிங்க. 31:3
கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்துக்கும் உன் இனத்தார் இடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோடே கூட இருப்பேன் என்றார். அப்பொழுது யாக்கோபு ராகாலையும் லேயாளையும் வெளியிலே தன் மந்தையின் இடத்தில் அழைப்பித்து அவர்களை நோக்கி, உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இருக்கவில்லை, இன்று எனக்கு தோன்றுகிறது. ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோட கூட இருக்கிறார். இந்நாள் இன்றைய மட்டும் நான் உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. புள்ளி உள்ளவைகள் உன் சம்பளமாய் இருக்கும் என்று இப்பொழுது அவன் ஆடுகளை மேய்க்கிறவனாயிருக்கிறான். கர்த்தர் இங்க யாக்கோபை அபரிதமா ஆசீர்வதிக்கிறார். அவன் எந்த முறையில இது பண்ணாங்களோ அந்த முறையில் ஆகினாலே அவன் விருத்தி அடைந்த நிமித்தமாக அவனுடைய லாபானுடைய பெற்றோர்கள், நீ எங்களுடைய தாப்பனுடைய சொத்திலிருந்தான், நீர் எங்களை வஞ்சித்து இதை எடுத்துக்கொண்டா என்று அவர் சொல்ல பார்க்கிறோம். ஆனால் உண்மையாகவே அவன் கர்த்தருக்கு பயந்து அந்த காரியத்தை செய்த நிமித்தமாக, தேவன் அவனோடு கூட இருந்த நிமித்தமாக, பெத்தரிலே தேவன் அவனுக்கு வாக்கு கொடுத்தபடியினாலே அவனை ஆசீர்வதித்து வருகிறார். ஆனால் அவன் இது நிமித்தமாக அவன் அதிகமாக ஆசீர்வதித்தை பெற்றது பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்மளிலும் கூட அநேக நாம் உண்மையாக தேவனுடைய பிள்ளையாய் நமக்கும் கூட பக்கத்தில் நமக்கு பிரதமான காரியங்கள் உண்டு. நாம் ஒரு காலத்துல பட்னியா இருந்தோம், பசியா இருந்தோம். இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு நமக்கு ஆண்டவர் எந்த குறை விடவில்லை. நம்மளுக்கு கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யுது, துன்பங்கள் இருக்கத்தான் செய்யுது. ஒரு காலத்திலே பட்டி பசியா இருந்தோம். ஆனால் ஆண்டவருக்குள் வந்த பிறகு நான் இன்னும் வரைக்கும் தேவன் நம்மளை ஒருபோதும் பசியா விட்டதே இல்லை. எங்களுடைய குடும்பத்தெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த விவசாய குடும்பம் தான். ஆனாலும் கூட எங்களை அவ்வளவு கஷ்டப்பட்டோம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் கர்த்தர் கிருபையினாலே என்னுடைய குடும்பத்தார் அத்தனை பேரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், ரட்சிக்கப்பட்டு இருக்கிறார்கள். எனக்கு அது சந்தோஷம். கடந்த நாட்களிலே இந்த வீரவாணி முகாமிலே என்னுடைய கடைசி பொண்ணுடைய மகன் என்னுடைய ஒய்ஃப் வந்திருந்தார்கள். இங்கே அவர்கள் சென்னையில் இருக்கிறார்கள். ஆனால் அதிகாலமாக நான் அவங்க சோழ நிமித்தமாக என்னுடைய இளைய மகள் மேட்சி மகள் தான் அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எல்லாரும் இங்கே வந்திருந்தார்கள், எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார். என்னுடைய பையன் செஃப், அவனுக்கு கூட அந்த வீரவாணி முகாமிலே அவன் அதிகமான புஸ்தகங்களை கொண்டு போய் விற்றதாக விற்க போயிருந்தான். அதனாலே அவன் அவ்வளவு தூரமாக கர்த்தருக்குள் அவன் அதிகமாக அவன் வளர்ந்து வருகிறான். அங்கே சென்னையிலும் கூட சபையிலே அவன் முக்கியமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். வீட்டில் வந்து எங்கள் தாத்தா பாட்டின்னு அவனுக்கு அவ்வளவு ஒரு 2 பிள்ளைகள் உண்டு. அவ்வளவு உயிராக இருப்பார்கள். காரணம், நாங்கள் அவர்களுக்கு ஜெபித்த நாட்கள் உண்டு. என்னுடைய மனைவி நான் வீட்டில் இருக்கும் பொழுது நான் பெற்றோர்களுக்காக அவள் முழங்கால் பிடித்து நான் ஜெபித்த நாட்கள் உண்டு. நான் இன்றைக்கும் சொல்வேன், அன்றைக்கு நம் கண்ணீரோடு ஜெபித்தோம். இன்றைக்கு பிள்ளைகளை பார்த்தீங்க, எந்த மையன் அவன் சாத்தாருக்காகவே அவன் கர்த்தரை ஒழித்து வேலையோடு கூட கர்த்தரை ஒழித்து செய்வான். அங்கே சென்னையில் பெங்களூரில் நாகராஜ் அவரும் கர்த்தருடைய காரியங்களை அதிகமாக சொல்கிறார். சென்னையில் என்னுடைய மகள் மேக்ஸ் அவளின் தாயை பார்த்து கொண்டு அவளும் அங்கே கர்த்தருடைய காரியங்களை சபையில் எல்லா காரியங்களையும் இது பண்ணி கொடுக்கிறார். இந்த எபிஎஸ்சியர் புஸ்தகம் அவள் தான் எல்லாம் எழுதி கொடுத்தாங்க. அதை அவருக்கு செய்து கொடுப்பார். ஆனால் அவள் வந்து எல்லாத்தையும் மொழிபெயர்ப்பு அவளே தான் எழுதியது. கலாத்திய அவருக்கு எழுதுவதற்கு உதவி செய்தார். அதனாலே அவளுக்கு அவளுக்கு ஆண்டவர் தியானித்து அவர் எந்த பிடிச்சதா. ஆனால் கர்த்தர் அந்த பிள்ளைகளை வழிபடுத்திக் கொண்டு வருகிறார்கள். ஆனால் என்னென்றால் நாம் கர்த்தருக்கு பயந்து வாழ்வது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார் என்பதிலே சந்தேகம். இங்கே கர்த்தர் சொன்னபடி யார் செய்தார்? யாக்கோபு செய்தார். இங்கே யாக்கோபு பதான் ஆரம்பிலே இருந்து திரும்பி வருகையில் அங்கே தேவன் அவரோடு சந்தித்தா பார்க்கிறோம். அங்கே அவன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்று சொன்னார். யாக்கோபு என்று சொல்லப்படுவதற்கு அங்கே வஞ்சிக்கிறவன் அல்லது ஏமாற்றம் என்பதுதான் பொருட்படும் என்று சொல்லுகிறது. ஆனால் ஏமாற்றமா இருந்தால் கூட கர்த்தர் அவனை தொட்டபடினாலே அவன் மனம் மாறினான். அவனுடைய பேர் இப்பொழுது ஏமாற்றம் அல்ல, வஞ்சிக்கிறவன் அல்ல. இப்பொழுது அவன் பேர் இஸ்ரவேல் என்று பெத்தேலிலே அவன் பேர் பெற்றதாக பார்க்கிறோம். இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்துக்கு பேர் வர காரணமாக இருந்ததான் இந்த ஆபரமுடைய சந்ததி. யாக்கோபின் மூலமாக யாக்கோபு இஸ்ரவேல் என்று கர்த்தர் அழைத்தார். அவனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது, அவனுடைய உள்ளங்கள் மாற்றப்பட்டது, அவனுடைய செயல்கள் மாற்றப்பட்டது, அவன் செய்கள் மாற்றப்பட்டது, எல்லாவற்றையும் மாற்றிவிட்டான். இப்பொழுது உன் பெயர் இன்னும் ஏமாற்றம் அல்ல, நீ நான் வஞ்சிக்கிறவன் அல்ல, நீ இப்பொழுது நீ இஸ்ரவேல். அங்கே இஸ்ரவேல் என்ற பெயரை ஆண்டவர் கொடுத்தா பார்க்க. இன்றைக்கு ஒரு தேசத்தினுடைய பெயரையை வைக்கக்கூடிய நிலைமையிலே ஆபிரகாமுடைய சந்ததி மாற்றப்பட்டதாக பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை
நம்முடைய பிற்சந்ததி எல்லாம் நம்ம நோக்கி பார்க்க வேண்டிய அவசியமாக இருக்கு. ஏனென்றால் நம்மை தேவன் ஏதோதானே நம்ம ரட்சிக்கவில்லை, நம்ம ஏனோதானே தெரிந்து விடவில்லை. ஒரு நோக்கத்தோடு நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு சிறுபிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு எத்தனை இடத்துல பிள்ளைகள் இல்லை, ஆனால் இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் அருமையான பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். எதுக்காக கொடுத்தார்? இந்த சந்ததி யாரை பார்க்கும்? பெற்றோர்களை பார்க்கும். பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்க்கும். இப்படியாக அந்த பிள்ளைகள் நம்மளை பார்த்துத்தான் வளர்வார்கள். ஆனால் பெற்றோர்களையே நாம் பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து அவர்களை கர்த்தருக்கென்று ஆதாயப்படுத்துவோம். என்னால் கர்த்தர் கொடுத்த அந்த சந்ததியை, அந்த பிள்ளைகளை நம் கர்த்தர் நமக்கு கடன் கேட்பார். அதற்கு நாம் பரிசுலியே ஆகவன் பிரியமானவர்களே. அதனாலே இங்கே இஸ்ரவேல் பேர் வர காரணமாக இருந்த அந்த எத்தனாகிய அங்கே வஞ்சித்தவராக இருந்த அந்த யாக்கோபை தெரிந்து கொண்டு இன்றைக்கு இஸ்ரேல் தேசத்தை உருவாக்கத்தக்கதாக அந்த குடும்பத்தை உருவாக்கினார். அதே போல நாமும் அங்கே அருமையான சகோதரன் சத்தீஸ்கர் மாநிலத்தில் கர்த்தருடைய ஒரு கடந்த நாட்களை நான் பார்த்து நினைக்கிறேன், வீட்டுக்கு வந்தால் நினைக்கிறேன். அவரையும் அவரை ஊழியத்துக்காரங்களும் தொடர்ந்து செலுத்திக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் எங்களுடைய அதிகமான காரியங்கள் பிரஸ் மிஷினரி விஸ்வவாணி இது ரெண்டுக்காக நான் அதிகமாக நான் நேரத்தை கொடுத்தது உண்டு. அதனாலே எங்களுக்காகவும் என் குடும்பத்துக்காக ஜெபங்கள் ஒரு பாடலை பாடி என் செய்தியை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். என்னோடு பாடுக சகோதரி வரவில்லை, ஆனாலும் நானே பாடுகிறேன். ஐநூற்றி 74 தமிழ் பாடல், 1074 தமிழ் பாடல். உள்ளமெல்லாம் உருகுதையோ உத்தமரை நினைக்கையிலே, உம்மையெல்லாம் வேறே தெய்வம் உண்மையா இங்கில்லையே. கள்ளனென்றும் கள்ளிடாமல் அள்ளி என்னை அணைத்தவா, சொல்லொண்ணாத நேசத்தாலே உம் சொந்தமாக்கி கொண்டீரே. எத்தன் என்னை உத்தமனாக சித்தம் கொண்ட ஏசையா, எத்தனையோ துரோகம் நான் செய்தேன், அத்தனையும் மன்னித்தீ. ரத்தம் சிந்த பைத்தேனே நான், அத்தனையும் என் பாவமன்றோ. கர்த்தரேவும் அன்பு கீழாய் நித்தம் செய்வேன் சேவையே. மேகமேல் இயேசுராஜன் வேகம் தோன்றும் நாளன்றோ. லோகமேல் காத்திருப்போம் ஏகமெல்லாம் தீர்ந்திட. தியாகராஜன் இயேசுவை நாம் முகமுகமாய் தரிசிக்க ஆவலோடு ஏங்கும் தாசன் சோகம் நீங்கும் நாளன்றோ. கர்த்தரை நாம் மையப்படுவார். கர்த்தரை நான் செய்தி ஆய்வுபடுத்திக் கொண்டிருப்பதெல்லாம் ஒரு பாடலை நினைவு கொடுக்கிறார். அந்த சமயத்தில் இந்த பாடலை நான்
பாடுவது உண்டு. கர்த்தராமே செய்து கொடுத்து